இன்னைக்கு வாடகை வீட்டில் பல பேர் இருக்கிறாங்க. பல பேருக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கிறது. லக்னத்திலிருந்து எண்ணி 1, 2, 3, 4வது வீடு எதுன்னு பாருங்க. அதுதான் உங்க சுகஸ்தானம். நீங்க உங்களுக்கு வீடு வேணுமா, வாகனம் வேணுமா, பெருஞ்செல்வம் வேணுமா, பதவி வேணுமா, புகழ் வேணுமா, அரசியல் ஆதாயங்கள் வேணுமா, ப்ரொமோஷன் வேணுமா, எல்லாத்துக்கும் அதுக்கு ஸ்தானங்கள் இருக்கு, அதற்கான கிரகங்கள் இருக்கு, அந்த கோயில்கள் இருக்கு. வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பை பத்தி பார்க்க போறோம். நிறைய பேர் என்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம். அதாவது ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது எல்லோருக்குமான ஒரு உரிமை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம். பட் இன்னைக்கு வாடகை வீட்டில் பல பேர் இருக்கிறாங்க. பல பேருக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கிறது. நிறைய நான் செல்லக்கூடிய கோயில்களில் பார்க்கக்கூடிய மனிதர்கள், நம்முடைய ஃபாலோயர்ஸ், வியூவர்ஸ் இவங்க எல்லாருமே, சார் சொந்த வீடு கிடைக்குமா, அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு யாரை வணங்கணும், ஏதாவது வழிபாடு இருக்கா, ஏதாவது பரிகாரம் இருக்கா, இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ அதை சார்ந்த வீடியோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போது எல்லா பிரச்சனைகளுக்குமே உங்கள் சுய ஜாதகத்தில் தீர்வு இருக்குது. ஐ ரிப்பீட், உங்கள் சுய ஜாதகத்தில். பொது பலன் கிடையாது. இந்த கடவுளை கும்பிட்டா வீடு கிடச்சிரும், இந்த கோயிலுக்கு நீங்கள் 10 வாரங்கள் 10 செவ்வாய்க்கிழமை இந்த கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடு கிடச்சிரும் அப்படிங்கிறதுலாம் என்னுடைய குருமார்கள் கற்றுக் கொடுத்த வரைக்கும் அது ஒரு முறையான சரியான வழிகாட்டுதல் இல்லை. ஏன்னா இங்கே சுயஜாதகம் தான் பேசும், அதுதான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பொது பலன்கள் உங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்குமே தவிர முழு பலன் தராது. வீடு வேணும். அப்போ அது என்ன அமைப்பில் வரும் அப்படின்னா, சுகஸ்தானம், செல்வம், சுகபோக வாழ்க்கை, வீடு, நிலம், தொழில், தொழில் விருத்தி, அபிவிருத்தி, பிரம்மாண்டமான விஷயங்கள், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது உங்கள் லக்னத்திலிருந்து 4ஆம் இடம். அது என்ன சார் லக்னம்? நான் மீண்டும் சொல்கிறேன், உங்கள் ஜாதகத்தில் 12 கட்டம் இருக்கும். அதில் ஒரு இடத்துல லா அப்படின்னு எழுதியிருக்கும், இல்லைன்னா 2 கோடு போட்டிருப்பாங்க. அது 1ஆம் இடம் எடுத்துக்கோங்க. லக்னத்திலிருந்து எண்ணி 1, 2, 3, 4வது வீடு எதுன்னு பாருங்க. அதுதான் உங்கள் சுகஸ்தானம். சுகபோகமான வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவைங்க? நல்ல வீடு, நல்ல நிலம், சொத்து சுகம், பில்டிங்கு, இதெல்லாம் தானே. அந்த ஸ்தானத்துக்கு இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. தாயாரை குறிக்கிறது கூட தான் 4ஆம் இடம். பட் இங்கே நம்ம டாப்பிக்லேருந்து நம்ம டிவேட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற கம்ஃபர்டபுள் லைஃப், சுகபோக வாழ்க்கையில் மட்டும் நான் அப்படியே குறிப்பிட்டு ஃபோக்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் லக்னத்திலேருந்து 4ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பார்க்கணும். நல்ல சுபர்கள் இருந்தாங்கன்னா, குரு, சுக்கிரன், புதன், இல்லைன்னா வளர்பிறை சந்திரன், இந்த மாதிரியான இயற்கை சுபர்கள் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி. இல்லை சார், அங்கே ராகு இருக்குது, கேது இருக்குது, சனி இருக்குது, சூரியன் செவ்வாய்லாம் இருக்குது சார், என்ன சார் பண்ணுறது? ஓகே, கிரகம் ஏதாவது ஒரு இருக்கான்னு பாருங்கள், இல்லை கிரகமே இல்லையான்றது பாருங்கள். கிரகமே இல்லை அப்படின்னா அந்த 4ஆம் வீட்டின் அதிபதி தான் அங்கே இருக்கிறதாக அர்த்தம். சரிங்களா? இதுதான் நீங்கள் செக் பண்ண வேண்டிய முறை. இப்போது கிரகமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுன்றத சொல்கிறேன், அப்புறம் கிரகம் இருந்தால் என்ன பண்ணுன்றத சொல்கிறேன். உங்களுக்கு வீடு வேணும், சொந்த வீடு வேணும் சார், சொந்த வீடு கட்டணும் சார், சொந்த வீடு வாங்கணும் சார், சொந்தமாக நிலம் வாங்கணும் சார் அப்படின்னா, உங்கள் லக்னத்திலேருந்து 4ஆம் இடம், அதில் எந்த கிரகமுமே இல்லை அப்படின்னா 4ஆம் இடத்தின் அதிபதி யாருன்னு பாருங்கள். சார் எனக்கு 4ஆம் லக்னத்திலேருந்து 4ஆம் இடம் எனக்கு சார் மிதுனம் சார், என்ன சார் பண்ணுறது? மிதுனத்தின் அதிபதி புதன். இது உதாரணத்துக்கு அந்த 4ஆம் இடத்துல அதிபதி புதன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அவர் எந்த வீட்டில் இருக்காரு, அவர் எந்த கிரகங்களோட சேர்ந்திருக்காரு, அவர் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காருன்னு பாருங்கள். அப்போது அது ஒரு காம்பினேஷனில் வரும். உதாரணத்துக்கு லக்னத்திலிருந்து 4ஆம் இடம் மிதுனம், அப்போ அதோடைய அதிபதி புதன். அப்போ புதன் போய் எனக்கு விருச்சிகத்தில் இருக்கார். 4ஆம் வீடு மிதுனம், அதில் அதிபதி புதன். அந்த புதன் என் ஜாதகத்தில் விருச்சிக ராசியில் இருக்குது சார், எனக்கு அனுஷ நட்சத்திரத்தில் இருக்குது சார். அப்போ புதன் போய் விருச்சிக ராசியில் அனுஷம் எனக்கூடிய சனியுடைய காலில் நிற்கிறார். இப்போ என்ன காம்பினேஷன்? முதல்ல விருச்சிக ராசியில் அதிபதி யார்? செவ்வா. அங்கே புதன் அமர்ந்திருக்கு. அப்போ செவ்வா புதன், அந்த புதன் சனி காலில் இருக்குது. அப்போ செவ்வா புதன் சனி. அப்போ அந்த செவ்வா புதன் சனி காம்பினேஷனுக்கான ஸ்தலம் என்ன, அந்த செவ்வா புதன் சனிக்கான கடவுள் என்ன, அதை எந்த கிழமைகளை கும்பிட்றது, அதை எந்த தீதி, எந்த நட்சத்திரம், இப்படித்தான் நீங்கள் அந்த தீர்வு எடுக்கணும். அதை எடுத்து அங்கே இருக்கிற அந்த கோயிலுக்கு நீங்கள் அந்த குறிப்பிட்ட அப்படி அந்த கிரகச்சேர்க்கை, அந்த கிரக கூட்டணிக்குரிய ஸ்தலம், கோயில், அந்த முகூர்த்தம் என்ன, எந்த முகூர்த்தத்தில் போகணும், காலையில் போகணுமா, சாயந்தரம் போகணுமா, எந்த தேதியில் போகணும், அதெல்லாம் எடுத்து அப்படி நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஸ்தலத்துக்கு குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் குறிப்பிட்ட 4 நட்சத்திர கிழமைகளில் போய் அங்கே போய் என்ன செய்யணும். கோயிலுக்கு போகிறது நம்ம கேஷுவலாக போகிறது ஒன்று, பட் ஒரு பரிகாரமாக, ஒரு வேண்டுதலாக, ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி திட்டம் போட்டு இதற்காகத்தான் அப்படின்னு நம்ம கோயிலை தேர்ந்தெடுத்து, நீங்கள் எந்த ஊருக்காரராக இருக்கலாம், நீங்கள் சென்னைக்காரராக இருக்கலாம், பட் உங்களுக்கான கோயில் திண்டுக்கல்லில் கிடைக்குது அப்படின்னா, அப்போ சென்னையிலேருந்து நீ திண்டுக்கல் போகிறீங்க, அங்கே ரூம் எடுத்து தங்கி குளிச்சுட்டு
அந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே குறித்து கொடுத்த முகூர்த்தத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய எஃபர்ட், எவ்வளோ பெரிய முயற்சி, எவ்வளோ பெரிய பிரயத்தனம். அப்போ அது எவ்வளோ அங்கே போய் என்ன பண்ணணும். இதுக்கு மட்டும் இல்லாமல் கோச்சார கிரகங்கள்னு இருக்குது. இதோடைய பங்கும் பயங்கரமானது. 4ஆம் இடத்தை எந்த கிரகம் கோச்சார கிரகம் பார்க்குது. சுப கிரகம் கோச்சார கிரகம் உங்கள் 4ஆம் இடத்தை பார்த்தா அந்த நேரத்தில் அந்த கோயில் பரிகாரத்தை நீங்கள் பண்ணும்போது, இல்லை வேறு ஏதாவது வாழ்வியல் பரிகாரத்தை நீங்கள் எடுத்து செய்யும்போது, பரிகார விஷயங்கள் செய்யும்போது, யாகத்தையோ ஹோமத்தையோ இல்லை ஒரு வழிபாட்டையோ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வீடுங்கிறது கைமேலும் தான் வரும். வெற்றி முகூர்த்தங்களை நீங்கள் இயக்கணும். வெற்றி முகூர்த்தங்களை நீங்கள் பயன்படுத்தணும். வெற்றி தரக்கூடிய முகூர்த்தம் எதுன்னு தேடி எடுக்கணும். என்னிடமோ இல்லை என்னை போன்ற ஏதோ ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் அப்படி கேட்டு அந்த விஷயத்தை நீங்கள் பெறுங்க. வீடு வாங்கணும் சார், என் சுகஸ்தானத்தை இயக்கணும் சார், என் சுகஸ்தானத்துக்கு உரிய கோயில் என்ன சார், இந்த வீடு வாங்குறதுக்கான கோயில் என்ன, ஸ்தலம் என்ன, அதை அங்கே போய் நான் என்ன பண்ணணும். சுகஸ்தானம் இயக்கப்படும் போது ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கோ இல்லை கட்டுறதுக்கோ நீங்கள் அதை அனுபவிக்கக்கூடிய அந்த சூழலும் சந்தர்ப்பமும் ஒரு மேஜிக் மாதிரி அரங்கேறும். நீங்கள் உங்களுக்கு வீடு வேணுமா, வாகனம் வேணுமா, பெருஞ்செல்வம் வேணுமா, பதவி வேணுமா, புகழ் வேணுமா, அரசியல் ஆதாயங்கள் வேணுமா, ப்ரொமோஷன் வேணுமா, எல்லாத்துக்கும் அதுக்கு ஸ்தானங்கள் இருக்குது, அதற்கான கிரகங்கள் இருக்குது, அந்த கோயில்கள் இருக்குது. ஸோ 1000 லட்சம் கோயில்கள் இருந்தாலும் உங்கள் தேவைக்கு உங்கள் ஜாதகத்தில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு அந்த கிழமைகள் நாள்கிழமையில் போய் நீங்கள் அந்த மூலவரை வணங்கி வரும்போது நீங்கள் கேட்டது கிடைக்கும். இப்படித்தான் காலங்காலமாக ஜோதிடத்தையும் ஜாதகத்தையும் நம் முன்னோர்கள் பயன்படுத்தி ஜெயிச்சிருக்கிறாங்க. 2வது, உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தால் தானே, உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தால் தான் நீங்கள் அந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் பயணப்படுவீங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எஸ் ஃபார்ச்சூன், உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்கி விட்டது. நல்ல நேரம் உங்களுக்கு அமைந்ததுனால தான் இப்படி ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. என் மூலமாக நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறீங்க. இன்னும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ணி அதை ஜெயிக்கும்போது இந்த பாக்கியம், இந்த அதிர்ஷ்டம் உங்களை முழுவதுமாக ஒரு நல்ல நிலைமை கொண்டு போய் வைக்கும். நிச்சயமாக பொது பலன் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான பலன்களும் தனித்துவமான பயன்களும் இருக்குது. 4ஆம் இடத்து கிரகம் என்னன்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்கள். அந்த கிரகம் சார்ந்து அப்படியே நூல் பிடித்தது போல் போய் அந்த கோயிலை எடுக்கணும். கிரகமே இல்லைனாலும் அந்த வீட்டின் அதிபதி எங்கே இருக்கார், அவர் யார் சாரம் வாங்கி நிற்கிறார், அவருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அவர் என்ன நிலைமையில் இருக்கிறார் அப்படின்னா அந்த அந்த வீட்டின் அதிபதி தான் வேறொரு இடத்துலேருந்து இந்த வீட்டை இயக்கிட்டு இருப்பார். ஸோ அதனால் கிரகம் இல்லைன்னா அந்த வீட்டின் அதிபதி எடுத்துக்கணும். சரிங்களா? இன்னும் நிறைய கால்குலேஷன்ஸ் அதில் இருக்குது. அது எல்லாமே ஜோதிட நுணுக்கங்கள். ஸோ இப்போ இதை நீங்கள் எடுத்து செய்யும்போது இந்த லக்னத்தில் 4ஆம் இடத்துடைய தெய்வத்தை பிடிச்சிட்டிங்கன்னா, அதை தொடர்ந்து வணங்கி வந்தீங்கன்னா, ஒரு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத காலகட்டத்துக்குள்ளே இந்த சொந்த வீடு அப்படிங்கிறது கைமேல் வந்து அமரும். நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் கடைபிடித்தீங்கன்னா, வீடே இல்லை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழல் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும், நீங்கள் இந்த 4ஆம் அதிபதியை இயக்கும்போது 4ஆம் இடத்து கிரகங்களை வைத்து அதற்குரிய கோயில் ஸ்தலங்களை எடுத்து நீங்கள் வழிபடும்போது வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஸோ எல்லோருக்கும் வீடுங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவை. அது பிறப்புரிமை அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டோம். அப்போ ஜோதிடத்தின் வேறுபிடித்து ஜாதகத்தின் வழியாக நிச்சயமாக இந்த 4ஆம் இடம் எனக்கூடிய சுகஸ்தானத்தை இயக்கி நீங்கள் எல்லோரும் நிலம், வீடு, சொத்து, சுகம், வாகனம்னு ஒரு செல்வந்தராக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.